சிங்கராஜ வனாந்தர எல்லையில் 130 வருடங்களுக்கு முன்னர் வெள்ளையர்களால் நிர்மாணிக்கப்பட்ட 10 வளைவுகளைக் கொண்ட பழைய வீதியை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் பெருமளவு நிதி செலவிடப்படுகின்றது. குறித்த வீதிக்கு பல்வேறு சிறப்புகள் காணப்படுகின்றன. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களும் காணப்படுகின்றன. வெள்ளையர்களின் ஆட்சியின் போது நிர்மாணிக்கப்பட்டிருந்த குறித்த வீதி ஹேஷனும் பொறியியலாளரினால் வடிவமைக்கப்பட்டது. அவரது மனைவியும் ஒரு பொறியியலாளர் ஆவார். பாரிய மேடு பள்ளங்களை கொண்டுள்ள பிரதேசத்தில் வீதி நிர்மாண பணி பொறியியலாளர் ஹேஷுக்கு பாரிய சவாலாக அமைந்திருந்தது. அதன் பின்னர் குறித்த பொறுப்பை அவரது மனைவி ஏற்றார். அவர் குறித்த பணியை முன்னெடுத்துச் சென்றமையினால் ஹேஷ் லொடேல் என்னும் பெயரில் குறித்த வீதி அடையாளப்படுத்தப்படுகிறது. இரக்குவானே கருப்பு பாலம் குறித்த வீதியுடன் இணைத்து காணப்படும் நிலையில் அதனை அகற்றுவதற்கு பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவ்வாறான பகுதிகளை தவிர்த்து ஏனைய வீதி அபிவிருத்தி பணியை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தாவரச் செடி கொடிகள் விலங்கினால் காணப்படும் குறித்த வலயத்தில் 18 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வீதியின் நிர்மாணத்திற்காக 6 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. இயற்கையான நீரூற்றுக்கள் பல குறித்த பகுதியை வனப்பூட்டுகின்றன. வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் சுற்றுலாத்துறைக்காக குறித்த பிரதேசத்தின் ஊடாக பெரும் பங்களிப்பு கிடைக்கப்பெறும்.